இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியலில் இப்போ 2 பேரும் வந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டாங்க. ஃபார்ம் ஹவுஸில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, ஒரே ரொமான்ஸாக இருக்க போகுதுன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து கடைசி எண்டில் தான் வந்து அந்த ஒரு இதை வந்து காமிச்சாங்க. இவங்க 2 பேரும் ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே வந்து அவர் எனக்கு தலைவலிக்குது, நான் தூங்குறேன், எனக்கு ஏற்கனவே நேற்று குடிச்சது வேற ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை வேற வந்து இவங்க திருப்பி கேட்டும் பார்க்குறாங்க, மனசில் என்ன இருக்குங்கிறத சொல்லுங்கள், ஒரு வழி இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணால் சரியாகும். நம்ம கூட எல்லாருமே எல்லா நேரமும் இருக்க மாட்டாங்க, சில பேர் விட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நீ ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எனக்கா அதை மட்டும் செய், கதவை சாத்திட்டு போய் படுப்போ அப்படின்னு வெளில போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. இப்போ இவங்களும் கோபமாக கிளம்பி போனாலும் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நமக்கு ஒரு ஷாக் வேறு வந்துருச்சு. வெண்ணிலாங்கிற கேரக்டரை யார் பண்ண போகிறா, வெண்ணிலாங்கிற கேரக்டர் எப்படி இருக்க போகுது, இதனால் வந்து இந்த கேரக்டர் வந்ததுக்கு பிறகு விஜய் காவேரியை பிரித்து இந்த பக்கம் வந்து காவேரி நிவின், இந்த பக்கம் வெண்ணிலா விஜய்னு ஆக்கிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கிற சமயத்தில் இவர் இப்போ திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஃபுல்லாக கடன்னு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சு எக்கச்சக்கமாக குடிச்சிடறாரு. ஃபுல் போதை. என்னப்பா நடக்குது, ஏன் கூட குடிச்சிங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டு திட்டிட்டு வாங்க நான் போய் தண்ணி எடுத்துறேன்னு போயிட்டு இருக்கும் போதே வந்து வெண்ணிலான்னு கூப்பிடுறாரு. நான் வெண்ணிலா இல்லை காவேரி அப்படிங்கும் போது இல்லை உட்காரு அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு ஓ அப்படியான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எப்போ அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவளை வந்து நம்ம முதல்ல கோயிலில் தான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து டக்குன்னு பார்த்தா இவர் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். ரொம்ப எங்காக வந்து ஒரு இதெல்லாம் மாற்றி தாடியெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எங்காக இருக்க மாதிரி காமிச்சிடுறாங்க. இதில் வேறு வந்து பார்த்தா யாரா வெண்ணிலா ரோல் இருக்க போகிறான்னு பார்த்தா அவர் என்ன ஒரு டைலாக் சொல்கிறார் அப்படின்னா, அவர் ரொம்ப அழகாக இருப்பா, ஒன்றை மாதிரின்னு வச்சுக்கோ, பச்சை கலர் தாவணி போட்டிருந்தா அப்படிங்கிறாங்க. பச்சை கலர் தாவணியில் கடைசியில் யார் இருக்கான்னு பார்த்தா உண்மையிலே காவேரியா நடிக்கிற லக்ஷ்மி பிரியாவே தான் அந்த ரோல்லையும் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க கற்பனையில் இப்போ இந்த ஹாய் நானா படத்தில் இருக்க மாதிரி வந்து இவங்க தன்னைத்தானே வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாங்களா, இல்லை இவங்களே தான் டபுள் ரோல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ வந்த அவங்க வந்து கோயிலில் பார்க்குறாரு. இவர் பார்த்ததுக்கப்புறமா காதலில் விழுந்துறாரு. விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்க வந்து வீடு தேடி இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து தங்குறாங்க. தங்கினதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்தது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமானாங்க, என்னென்ன ரொமான்ஸ்லாம் காட்சிகள்லாம் நடந்துச்சுன்ட்டு நமக்கு கொடைக்கானலில் எப்படி வந்து காவேரி நிவின் காவேரி காதலை பற்றி விஜய் கிட்ட சொன்னாரோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக புதுசு. ஸோ புதுசாக ஒரு விஷயங்கள்லாம் இவர் சொல்ல போகிறாரு. இவர் சொன்னதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இவருடைய காதலை பற்றியும் அந்த காதல் கொடுத்த வழியை பற்றியும் அவர் ஏன் யாரையும் நம்ப மாட்டுறாரு, சிரிக்க மாட்டுறாரு, கோவப்படுறாரு, எரிச்சப்படுறாரு, வேலைன்னு மட்டும் இருக்கிறது காரணம், குடிக்கிறதுக்கெல்லாம் காரணமே வந்து பார்த்தா அந்த காதலை மறக்க முடியாமல் தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க. இவங்களும் வந்து இவர் எப்படி நிவினையும் இவங்களையும் சேர்த்து வச்சிடலாம், காவேரி சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி அவங்களும் வந்து விஜயும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கலாம்னு முடிவெடுக்க போகிறாங்களா. கடைசியில் இந்த ப்ராசஸில் 2 பேரும் தன்னுடைய ஆப்டேடுக்கு வெவ்வேறு ஆளை வந்து பார்க்கும் பொழுது இவங்க 2 பேருக்குள்ள இருக்க காதல் வெளியே வந்து காதலாக அது மாறப்போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இப்படியே பல திருப்பங்கள் அடுத்து வரப்போகுது. ஆனால் ஃபீல் குட்டாக இருக்குங்கிறத தாண்டி எல்லாத்துக்கும் இந்த சீரியலை பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதனால கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை கருத்து எனக்கு பிடிச்ச சீரியல் மகாநதி தான் அப்படின்னு வந்து ப்ரோமோ கமெண்ட்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.